டேட்ஸ் பழத்தை பாருங்க எவ்வளவு பழம் பாரு. வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் பழமே. ஸ்மெல் வருது நல்லா. ஆனா வாசம் நல்லா ஆஹா மழவிலி ஐஏஎஸ் நியூஸ்ல எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாந்தி ஐஏஎஸ் சொல்லிட்டு தருமபுரியில. ஆமா அவங்க இதுக்கு நட்டு வச்சு சாந்தி ஐஏஎஸ் இது நட்டிருக்கிறது. ஊர்ல இருந்து டேட்ஸ் பழம் தான் வந்தாங்க. அரியகுளம் கிருஷ்ணாபுரத்துல சீசனே முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்து கிடைச்சிருக்கோம். அப்பயும் ஒரு 2-3 மரத்துல மட்டும் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு. ஒரு சில மரத்துல மட்டும் இல்ல. நாங்க சீசன் முடிச்சு வந்த காரணம் இவ்வளவு பக்கம் நாங்களே இப்பதான் வரோங்க. ஃபர்ஸ்டே வந்து வீடியோ போறதுக்கு கடைசியா மட்டுங்க. எத்தனை ரகம் இருக்கு? 36 வகை ரகங்கதான். 36 வகை பழம் ரகம் இருக்குது பழம். ஆமா இங்க இல்லைனாலையும் அவன் கடை வச்சிருக்காங்க. இங்க இல்லைனாலையும் கடை இருக்கு. கடையில காட்டுறோம். சாலியா டேட்ஸ் இது எந்த இடத்துல இருக்கு எல்லா லொகேஷனுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சு டைரக்டா வந்து வாங்கிக்கோங்க. பாருங்க மேல பாருங்க எப்படி இது பாருங்க மேல. ஆனா கொஞ்சம் வேலை அதிகம் தான் கார்த்தியா. எப்படி ஒவ்வொரு மரத்தையும் ஏணி வச்சு இதெல்லாம் வள கட்டணும். ரொம்ப ரிஸ்க் தான். தண்ணி வேற இல்ல. தண்ணி இல்ல வேற என்ன செய்யுங்க. சின்ன சின்ன பைப் தான் போட்டிருக்காங்க. ஒரு மரத்துல இது அட்டாச் பண்ணி பேட்சம்பழ மரத்துலயும் பாருங்க ஒரு இலை அட்டாச் பண்ணிக்குது. ஏன்னா இலைன்னு தெரியல எனக்கு குறிப்பா. கமெண்ட்ல பார்த்து சொல்லுங்க என்னாலுன்னு. இன்னும் கொஞ்சம் உள்ளார போய் பார்க்கலாம். பாரு கார்த்தியாங்களா சின்ன சின்ன மரம் வைக்குது. சின்ன சின்ன வச்சிருக்காங்க. ஒரு சில மரத்துக்கு கீழே போல் வச்சிருக்காங்க. பாரு அப்படியே பாருங்க நம்மளே மாதிரி தான் அவங்களும் விழாக எடுக்க வந்துக்கிறாங்க. ஆனா அவங்க 3 பேர் வந்துக்கிறாங்க. பாருங்க பாருங்க உள்ள கீதுரா அங்க போய் வர்றாங்க. கடைசி போனா கூட அடுத்து சாப்பிடலாம். நம்ம உள்ள இந்த பக்கம் சின்ன சின்ன செடியா இருக்கு. அதெல்லாம் இப்ப உள்ள போய் பார்க்கலாம். நாங்க வந்து ஃபுல்லா ஏன்னா ஏரியாவுக்கு போறோம். இங்க வந்து பாருங்க பாத்தியா அது வேற பழமாடு வித்தியாசமா இருக்கும். செம்ம டேஸ்ட் ஆகும் பாரு. எவ்வளவு கலரா இருக்கு பாரு. இது நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. இது ஒவ்வொன்னும் ஒரு ரகமா இருக்கு. அவங்க மரத்துக்காருக்கு தான் தெரியும். பார்க்கும்போது எல்லாமே ஒரே கலர்ல ஒரே மாதிரி இங்க பாருங்க டிஃபரெண்டா இருக்கு. டேட்ஸ் பழத்தை பாருங்க எவ்வளவு பழம் பாரு. வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் பழமே. ஸ்மெல் வருது நல்லா. ஆனா வாசம் நல்லா ஆஹா அந்நியாகுது. 36 வகைன்னு சொல்றாங்க. ஆனா நான் கூட வகை டேஸ்ட் பண்ணல. ஒரே ஒரு வகை தான் கையில் வச்சுக்கிறேங்க. இந்த மஞ்சள் கலர் மட்டும் தான் தெரியுது. மேல எதுவும் தெரியல. அதுலயும் டிஃபரெண்ட் டேஸ்ட் இருக்கு. ஒண்ணு நல்ல செம்ம டேஸ்டா ஸ்வீட்டா இருக்கு. ஒவ்வொன்னு வந்து மீடியம் டேஸ்டா தண்ணி மாதிரி இருக்கு. அது ஏன் வேணா நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹைட் கொஞ்சம் மட்டமா வைக்குது. நீங்களாம் பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் கல்டிவேஷன் முடிஞ்சு கட் பண்ண சீசன் முடிஞ்சு அப்படிங்குது. நீங்க மேல ஆடாடா பாரு மேல கட்டு ஃபுல்லா முடிச்சதுக்கு எல்லாத்தையும் வெட்டிட்டு இப்பெல்லாம் கம்மியா இதெல்லாம் கடைசி ஸ்டேஜ்ல இருக்க ஃப்ரூட்ஸ் தான் இதெல்லாம். அவங்கள பாரு ஐயா மரம் வைக்கிறதுக்கு டேப் பிடிக்கிறாங்க. டேய் அவங்க மரம் வைக்கிறதுக்கு டேப் பிடிக்கிறாங்க. அதான் மேல ஃபுல்லா பாருங்க ஆல்ரெடி விளைஞ்ச டேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ கொஞ்சமா இருக்கு. இதுவும் இன்னும் 1 or 2 வீக்ஸ்ல கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஃபுல்லா விளைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் பாருங்க ஒரு சிலது மட்டும் தான் கட் பண்ணிருக்காங்க. இது ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அப்படியே பின்னாடி வாங்க. ஹைடேட்ல அவ்வளவுதான் போல இடமே. நாங்க முக்கியமா இந்த மாதிரி செடி வாங்கிட்டு போறோம். டேட்ஸ் செடி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. செடி இதே அவங்க அளவு எடுக்கிறாங்களா நீங்க அவங்களுக்கு செடி வைக்கிறதுக்கு. நம்ம நிலத்துல நடலான்ற பிளானுக்கு வந்திருக்கோம். மயில் இது வேரோஸா? வேரோஸ் இல்லடா இன்னொன்றா சாக்லேட் ஃபேக்டரி எல்லாம் ஒரு இடத்துல வச்சு முன்னாடி வச்சு காட்டுவாங்க. டிஸ்பிளே பண்ணுவாங்களா? டிஸ்பிளே பண்ற இடத்துக்கு பேர் ஒன்று சொல்லுவாங்க. ஓகேஸா? ஓகேஸ் இல்லடா அது வேற ஏதாவது. எக்ஸ்பிளைனா அது ஷாப்னே சொல்லிக்கலாம். சரி இப்போ இங்க இருக்கிற டேட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ட்ரை பண்ணி அப்புறம் ஃப்ரெஷ்ஷாவும் இவங்களோட ஷாப்புல இருப்பான் முன்னாடி. நாங்க அங்க போனாங்கன்னா அந்த ஓன் ஷாப்ல இருக்கிற ஒவ்வொரு டேட்ஸ் வெரைட்டியோட ரேட்டு அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்கு, என்ன பர் கேஜ் எவ்வளோ, அப்புறம் குவான்டிட்டி எப்படி இருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல்லா வீடியோல போடுறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்புறம் பிளான்ட் வாங்குற பிளான்ல வந்திருக்கோம். டேட்ஸ் பிளான்ட் ஒரு செடி வச்சு பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்க போயிட்டு விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் கொடுங்க, அப்பதான் நிறைய வீடியோ போட முடியும். எங்க வீடியோ எல்லாம் பாருங்க உங்களுக்கே சிரிப்பு வரும். ஏன்னா சிரிப்பு பண்ற மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லாருமே. வீடியோ எடுக்கிறவங்க இல்ல எல்லாம் சிரிப்பு தான் பண்றாங்க. பழம் வாங்குற கண்டிஷன் தான் வந்தோம், ஆனா எங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் தான். பழம் கொஞ்சம் கம்மியா பாருங்க அங்க 2 மரம் ஒரே தவிக்குது.
நீ அங்கதாங்க கட்டணும். எங்க மூஞ்சி காமிக்கிற 2 மரம் ஒரே தகுனா காமிக்கணும். இந்த மாதிரி பிளான். இப்ப டைம் என்ன ஆகுதுன்னா 2:30 1:30க்கு வந்திருக்கோம். ஃபுல்லா வெயில். இந்த வெயிலுக்கு வந்து நான் வீடியோ வந்து சரியா கவர் ஆகுமான்னு தெரியல. கொஞ்சம் மார்னிங் வந்திருந்தா நல்ல வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எடுத்து ரெடி பண்ணி போடுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க, சொல்லுங்க. ஓனர் வீடு முன்னாடி தான் இருக்குது, போய் பார்க்கலாம். அவர்கிட்ட கேட்டோம் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுக்கிறேங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மனசு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எடுத்துக்கான்னு சொல்லிட்டாரு. நீங்க தோட்டம் அங்க இருக்கு, உள்ள போங்க. உள்ள போங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்காங்கட்டாரு. உள்ள வந்து இப்போ என்ன நாங்கள் சாப்பிட்றது ஃபுல்லாக ஃப்ரீ தான், காசு கூட கிடையாது. கண்டிப்பாக அடுத்த டைம் வரோம், பழம் இருக்கும்போதே பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்த வருஷம் வீடியோ போடுறோம், நல்லா இருக்கும். இப்போ உள்ள போயிட்டு ஓனரை பார்க்கலாம். பழம் அங்கே கீழே எல்லாமே ஃபுல்லாக கொட்டி காய வச்சுக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள ஐஏஎஸ் வந்து நட்டு வச்சுக்கிறாங்க. இது வந்து சுதீப் ஜெயின் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் இது வந்து நட்டிருக்காரு. அதே மாதிரி அந்த பக்கம் பாருங்க, நம்ம மலர்விழி சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சாந்தி ஐஏஎஸ், மலர்விழி ஐஏஎஸ் தருமபுரியில இருக்கிற ஐஏஎஸ் தான் ஃபுல்லா நட்டு வச்சிருக்காங்க. இது மலர்விழி ஐஏஎஸ். நியூஸ்ல எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாந்தி ஐஏஎஸ் சொல்லிட்டு தருமபுரியில. ஆமா, அவங்க இதுக்கு நட்டு வச்சிருக்காங்க. சாந்தி ஐஏஎஸ் இது நட்டிருக்கிறது 2024 இப்பதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த பக்கம் பார்க்கலாம். இருக்கு, வாங்க பார்க்கலாம். நம்ம ஜெனரேஷன்ல நீங்க இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சதீஷ் நம்ம ஹெல்ப்ரா இல்ல ஓ, இதுக்கு முன்னாடி இந்த ஐஏஎஸ்ங்க சதீஷ் ஐஏஎஸ் இவர் நட்டு வச்ச இடம் இது. பங்கஜ் குமார் பன்சால் 2007 2007ல நட்டுருக்காரு. ஆனா அவரோட மரம்லாம் பாருங்க ஃபுல்லா வளர்ந்து டேட்ஸ் எல்லாம் அறுவடை பண்ணி அவ்வளவுதான் முடிஞ்சு. அது அவ்வளவுதான். குட்டி குட்டி டேட்ஸ் இப்பதான் இதெல்லாம் வளர்ந்தீங்க. இதுல இருந்து ஃப்ரூட்ஸ் கீழே விழுந்து அதோட விதைகள்ல இருந்து டேட்ஸ் எல்லாமே முளைச்சு வளர்ந்துருக்கு. இதெல்லாம் டேட்ஸ் பிளான்ட். இது நல்லா வளரும் நினைக்கிறேன். போறாங்கடா இதெல்லாம் ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த மரத்தை சுத்தி பாருங்க, ஃபுல்லாவே பிளான்ட், டேட்ஸ் பிளான்ட். நான் போய் நட்டு வைக்கோங்க गाइस. எங்க வீட்டான வந்தா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வந்தா இவங்கலாம் எங்க வீட்டான வீடியோ அப்ப இதோட விதையெல்லாம் போட்டா நம்ம ஊர்ல மலைச்சு வெளியே வரும். நான் எங்க வீடியோ எடுத்து வந்த மாதிரி இவங்கலாம் எங்க வீட்டான வீடியோ எடுக்க வருவாங்க. இதெல்லாம் 5 வருஷம் கழிச்சு வருவாங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் வீடியோ வரல. சுத்தி இருக்குது சின்னதா. இதுல இருந்து விழுந்தது போல எல்லாமே. சரி, டிராகன் ஃப்ரூட் வச்சுக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வரலாம். சூப்பரா இருக்குது டிராகன் ஃப்ரூட். கிட்ட போறாங்க. நானும் இன்னும் ஒரு தர்மபுரிக்காரங்க எப்பவும் சாப்பிட திட்ட மாட்டாங்க. என்ன பாருங்க, அவங்க பார்த்தா கூட சாப்பிட பார்த்தா சொல்லுவாங்க. இன்சா இது கட் பண்ணி கொடுக்குவாங்க. வேறு வருதுங்களா, இதை நம்ம அப்படியே திரும்பி போய் ஒரு மண்ணில் போட்டு பதியம் போட்டு வச்சோம்னு வச்சு அரிமா வரும். இன்னும் 2 வருஷம் கழிச்சு போனா நம்ம மரம் பெரிய மரம் ஆயிரும். அதுமா நாமளும் பணம் எடுத்து இப்ப பாரு கையை கூட விடாரு சாப்பிட்டு கிடக்குறான். இந்த மஞ்சள் கலருக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் ஆகுது. இந்த பாரு சூப்பர் டேஸ்ட். ஒரிஜினல் பழமே, ஒரிஜினல் டேஸ்டே தான். நாங்க வந்தது கடைசி 10 நாள் இருக்கு அறுவடை சீசன் முடியிருக்கு. தாத்தா சொல்றாரு சாப்பிட்டு பாருங்கப்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு, பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்களும் வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. சட்டு போட்டுருக்கீங்களா? இப்ப இது அதான் இருக்கேன். இது மட்டும்தான் வெரைட்டியா இல்ல நிறைய இருக்குங்களா? நாங்க பார்க்கும்போது இதே மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஆனா அங்க ரெட் போனாக்கல எப்படி இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குமா இல்ல ட்ரை பண்ணி இந்த பாக்ஸ்ல நம்ம ஹோல்சேல் வாங்குற அந்த மாதிரி கிடைக்கும்? காய் தான் இதெல்லாம் காய் தான். கடையில இப்படிதான் கிடைக்குங்களா? ஆமா. இப்ப நாங்க அங்க முன்னாடி ரெட் கலரா ஒண்ணு சாப்பிட்டோம், அது நல்லா டேஸ்டா இருந்துச்சு. அது எவ்வளவு இருக்கும்? 600 ரூபாய் விட்டாரு. நல்லா பெருசா நல்ல செம்ம டேஸ்ட். அங்கேயுமே தோட்டம் இருக்கு. ஆனா நாங்க சாப்பிட்ட டேட்ஸ்ல அதுதான் நல்லா 2 வருஷம் ஆகுது. சின்ன செடி ஆனா பழம் வச்சிருக்கு. இப்போ ஒரு பழம்னா ஒரு கொலை. இப்போ செடி எல்லாம் கிடைக்குங்களாங்க? செடி எவ்வளவு வரும்? 6000 ரூபாய் ஒரு செடி. 6000 ரூபாயா?
நான் சொன்னல கைஸ் ஒரு செடி அது கட் பண்ணி போடுறது போதுண்டா போலாம்டா ஓகே 34 வெரைட்டிஸ் இருக்குது. நூறுன்றது காயே பாத்தீங்கன்னா ஒரு உள்ள பர்ரி 100 அப்படின்னு சொல்லிட்டு 34 வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம கரெக்டா ஒரு ஆண் செடி 2 பெண் செடி வச்சா மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸே சாப்பிட முடியும். அதாவது மேனுவலா மகரந்த சேர்க்கை நம்ம தான் இதுக்கு பண்ணணும். என்ன நம்ம ஊர்ல அது ஆட்டோமேட்டிக்கா மகரந்த சேர்க்கை நடந்துக்கும். இந்த பூச்சி அது இதெல்லாம் மகரந்த சேர்க்கை செடி ஒரு 20 அடி டிஃபரன்ஸ். நம்ம இது பண்ணணும் அப்படின்னா நம்ம மேனுவலா பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஆண் செடி ஆண் செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 மாதிரி வரும். பெண் செடி உங்களுக்கு 4500 ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வந்து கிருஷ்ணாபுரம். உங்களுக்கு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே நான் கொடுக்குறேன். கான்டாக்ட் நம்பரு எவ்வளோ சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்குங்க. கான்டாக்ட் நம்பர்லாம் கீழே கொடுக்குறோம். நல்லா பண்ணி கொடுப்பாங்க. டேஸ்ட் இருக்கு. டிராகன் ஃப்ரூட்டும் இருக்குது. நம்ம முன்ன சாப்பிட்டோம் அந்த டிராகன் ஃப்ரூட், அதுவும் இருக்குது. அதுவும் வாங்கிக்கலாம். நாம் சாப்பிட்டங்களா பழம், அந்த பழத்தோட செடி, திராட்சை செடி இங்கேயும் கொஞ்சம் வச்சிருக்காங்க. நீங்கள் இதுவும் பார்க்கலாம்.